ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு நான்வெஜ் லன்ச் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். வ்ளாக் கம்ப்ளீட்டாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் சுக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 கிராம்பு, பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் மட்டும் எடுத்துருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். அது கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் பக்கம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த அரோமா வந்துட்டு எண்ணெயில் இறங்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கீரி போட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நல்லா பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் கேக் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வ்ளாக் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கல்லுப்பு கூடவே சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் இஞ்சி பூண்டு சோம்பு வச்சு அரைச்சி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் அது டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுறதால. நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால். இது வெங்காயத்தோடவே நம்ம போட்டுடலாம், அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போட்டேன். ஸோ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போக்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும், ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் சைடில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பெருசாகவே கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கர் விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுக்கா மாதிரி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெரிய தக்காளி நான் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இது பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் சைடில் போய் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ்லாம் தேவையில்லை. நம்ம போட்டு விசில் விட போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா சிக்கனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி நம்ம நிறைய விட தேவையில்லை. இதுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா சிக்கனே நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம சுக்கா மாதிரி வறுக்க போகிறோம். ஸோ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வேண்டாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் சுக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, தனியா பொடி கலந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பொடி தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகா பொடி இது அவ்வளோ காரம் இருக்காதுங்க. ஸோ அதனால் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். ஸோ வேக வச்சு எடுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ரசத்தோட ஒரு சூப்பரான காம்பினேஷன் அது இந்த சிக்கன் சுக்கா. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா அப்படியே ஓப்பன் குக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டுடலாம். தண்ணி கம்ப்ளீட்டாக சிக்கன்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் தாங்க விட போகிறேன் நான். ஸோ அதை விடுற டைமில் நம்ம இப்போ கேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணிவிட்டு கீரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே எண்ணெயில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நான் கடுகு சீரகம்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். ரொம்ப கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்குலாம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும். ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா நான் முட்டை எல்லாமே உடச்சி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறதால இன்றைக்கி ஒரு 5லேருந்து ஒரு 6 முட்டை அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். முட்டையை நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது கிண்ணத்தில் உடச்சிக்கோங்க. ஏன்னா கெட்டு போக சான்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோன்னா டிஷ் ஸ்பாயில் ஆகிடும் நம்ம பண்ணது எல்லாமே. ஸோ முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முட்டை எடுத்திருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேரட் நல்லா குண்டாக பெருசாக இருந்தது. அந்த கேரட் திருவி எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாவோட சேர்த்துட்டு இந்த வதக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ மீன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சிக்கனும் ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். விசில் கம்ப்ளீட்டாக போனதும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி சிக்கன் சுக்கா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இதெல்லாமே எண்ணெயில் சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த எக் கேக். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் முட்டையோட. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நான் இந்த கேரட்டோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எப்படியும் ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே இந்த முட்டை வந்துட்டு இந்த ஆனியனோடவும் கேரட்டோடவும் மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா பொடி மாஸ் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த சூட்லேயே கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் எந்த டின்னில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோமோ ஸோ அந்த டின்னில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக் கேக் ரெடி ஆக போகுது. கேரட் எக் கேக் இல்லை ஸ்பைசி கேரட் எக் கேக் கூட நம்ம சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எக் ஆக்சுவலி எல்லாருக்குமே பிடிக்கும் தான், பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து இட்லி பாட்டில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம். எக் சூப்பராக வந்து கிடச்சிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு 2 விசில் தான் போட்டால் சூப்பராக குக் ஆகிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கடாயில் நான் ஆட் பண்ணிடுறேன். கடாயில் நான் வந்து எண்ணெயோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்த சிக்கனை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தண்ணி நல்லா சுண்டி வரணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தண்ணி சுண்டும் போது அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் எந்த பொடியெல்லாம் நம்ம அரைச்சி போடலை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தண்ணியில் இருக்க மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. செம்மையாக இருக்குங்க. இது பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசத்தோடு சாப்பிடும்போது. ஸோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுக்கா வந்து ஆல்மோஸ்ட் டன். இதில் மிளகு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா செம்மையாக கம்மன்னு வாசனையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சிக்கன் பண்ணுறதால கொஞ்சம் டெம்டிங்காகவே கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த தண்ணி வந்து நல்லா மசாலா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்குது. அது ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மண் சட்டியில் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் வச்சுட்டு அந்த மசாலா ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா மண் சட்டியில், அது கொஞ்சமாக ரைஸ் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக் கேக் வந்துட்டு ஸ்டீம் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒட்டாமல் வந்தது. ஸோ குக் ஆகிடுச்சு. இதை நம்ம கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டுடலாம். கேக் மாதிரி பீஸ் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் நம்ம வேறு மாதிரி கீரை கூட ஆட் பண்ணலாம். முருங்கைக்கீரை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம வெர்ஷனில் இதை பண்ணிக்கலாம் இந்த எக் கேக்கை. ஸோ நாங்கள் இன்றைக்கி கேரட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 2 தட்டு தட்டிட்டு எடுத்தோன்னா சூப்பராக அழகாக விழுந்துருங்க. ஸோ சூப்பரான ஸ்பைசி எக் கேரட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட வடித்த சாதம், நல்லா மிளகு ரசம் வச்சாச்சு. சுக்கா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அந்த மாதிரி எக் கேக்கும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இப்படி தான் முடிஞ்சது. ஹோப் எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் கூட நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.